வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை எடுத்து ஆழமா அலசப் போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட நெவில் கோடாட்டின் உணர்வே ரகசியம், அதாவது ஃபீலிங் இஸ் தி சீக்ரெட் என்கிற புத்தகம் தான் அது. இது 1944 எழுதப்பட்ட புத்தகம். ஆனா இன்னைக்கும் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்னு பேசுற பல விஷயங்களுக்கு இது ஒரு அடித்தளம் மாதிரி இருக்கு. நம்ம நோக்கம் இத சும்மா சுருக்கி சொல்றதில்ல. இந்த கருத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன, இத நடைமுறையில பயன்படுத்துறதுல என்ன சவால்கள் இருக்கு, உண்மையிலே நம்ம உணர்வுகள் நம்ம உலகத்தை உருவாக்குமா, இதையெல்லாம் தான் நாம 2 பேரும் சேர்ந்து அலசப் போறோம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகம் இல்ல. இது ஒரு படி மேல போய் நம்ம யதார்த்தம் எப்படி உருவாகுதுங்கிற ஒரு இயங்கு முறைய, ஒரு மெக்கானிசம விளக்க முயற்சி பண்ணுது. இதன் மையக்கருப்பு ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், அதுதான் உங்களுடைய ஒரே யதார்த்தம். உங்க உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே உங்க நனவு நிலையுடைய வெளிப்பாடுதான்னு சொல்றார். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத உடைச்சு பார்க்கறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலை. சரி, அப்போ அந்த இயங்குமுறையோட முதல் பாகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். புத்தகம் நம்ம நனவு நிலைய 2 பாகமா பிரிக்குது. ஒன்னு நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை விளக்கறதுக்கு கோடாரடு ஒரு பழைய காலத்து உவமைய பயன்படுத்துறார். நனவு மனத ஆணாகவும் ஆழ்மனத பெண்ணாகவும் சொல்றார். அதாவது நனவு மனம்தான் யோசனைகளை உருவாக்குது, விதைக்குது. ஆழ்மனம் அத ஒரு கரு மாதிரி வாங்கி அதுக்கு உருவம் கொடுக்குதுன்னு சொல்றார். இந்த உவமை அந்த காலத்துக்கு சரியா இருந்திருக்கலாம், இல்லையா? ஆமா, அந்த ஆண் பெண் உவமை நிச்சயம் அந்த காலகட்டத்தோட வெளிப்பாடுதான். இன்னைக்கு நாம் அதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு விவசாயியும் நிலத்தையும் எடுத்துக்கலாம். உங்க நனவு மனம்தான் அந்த விவசாயி. எந்த விதையை விதைக்கணும், எப்போ விதைக்கணும்னு முடிவு பண்றது அந்த விவசாயி தான். ஆழ்மனம்தான் அந்த வளமான நிலம். ஓகே. அந்த நிலத்துக்கு இது நல்ல விதை, இது களைச்செடியோட விதைன்னு பகுத்து பார்க்க தெரியாது. அதுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க எந்த விதையை போட்டாலும் அதுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் அந்த உணர்வையும் கொடுத்தா அது அதை முளைக்க வச்சிடும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆழ்மனம் ஒரு பாகுபாடே இல்லாத பயங்கர சக்தி வாய்ந்த படைப்பாளி. அதுக்கு சரி தவறு தெரியாது. நீங்க எதை உண்மையா உணர்றீங்களோ அதை உண்மையாக்கிடும். இது கேட்கவே கொஞ்சம் பயமாவும் இருக்கு, அதே சமயம் ஒரு பெரிய சக்தியை நம்ம கையில கொடுக்கற மாதிரியும் இருக்கு. அப்போ நான் கவலையா உணர்றேன் அப்படின்னு நான் சொன்னா, அந்த நிலத்துல கவலைக்கான விதையை நான் ஊன்றி வைக்கிறேன்னு அர்த்தமா? 100க்கு 100 உண்மை. நனவு மனம்தான் விளைவுகளின் தளம், realm of effect. நம்ம பார்க்கிற, கேட்கிற, அனுபவிக்கிற உலகத்தோட அது இயங்குது. ஆனா ஆழ்மனம் காரணங்களின் தளம், realm of cause. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு உண்மையான காரணம் உங்க ஆழ்மனதுல பதியப்பட்ட உணர்வுகளும் நம்பிக்கைகளும் தான். இத கோடாடு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். அப்போ அந்த விவசாயி சரியான விதைய தேர்ந்தெடுத்து அந்த நிலத்துல எப்படி பதிய வைக்கிறது? வெறும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சா போதுமா? இங்கதான் இந்த புத்தகத்தோட தலைப்பே வருதுன்னு நினைக்கிறேன். உணர்வே ரகசியம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த தத்துவத்தோட இதயம். வெறும் வார்த்தைகளுக்கோ எண்ணங்களுக்கோ சக்தி இல்ல. அந்த எண்ணத்தோட இணைந்த உணர்வுக்கு தான் சக்தி இருக்கு. ஒரு யோசனைய ஆழ்மனம் ஏத்துக்கணும்னா நீங்க அதை முழுமையா உணரணும். புத்தகம் ஒரு அருமையான வித்தியாசத்தை தெளிவுபடுத்துது. நான் பணக்காரனாக ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நான் பணக்காரனாக இருக்கிறேன்னு உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஆவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் அப்படி இல்லைங்கிறத நாமளே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு பற்றாக்குறை மனநிலை. ஆனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிகழ்கால உண்மையா மாறுது. ஆனா ஒரு நிமிஷம், என் பேங்க்ல பணம் இல்லாதப்போ நான் எப்படி பணக்காரனா இருக்கேன்னு உண்மையாக உணர முடியும்? நம்ம மூளை பொய் சொல்றேன்னு சொல்லாதா? இதுதான் பலருக்கும் இருக்கிற பெரிய தடைக்கல். அருமையான கேள்வி. இதுதான் இந்த பயிற்சியில இருக்கிற மிகப்பெரிய சவால். கோடார்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க 5 புலன்கள் சொல்றத நம்பாதீங்க. உங்க கற்பனையில, உங்க உணர்வுல ஒரு யதார்த்தத்தை உருவாக்குங்க. உங்க விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிட்டா நீங்க எப்படி உணர்வீங்க? நிம்மதியா, நன்றியுணர்வோட, பாதுகாப்பா. அந்த இறுதிநிலை உணர்வை, ஃபீலிங் ஆஃப் த விஷ் ஃபுல்ஃபில்ட், அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அது எப்படி நடக்கும், எந்த வழியில நடக்குங்கிறத நீங்க யோசிக்க வேண்டாம். அந்த எப்படிங்கிறது ஆழ்மனதோட வேலையா? ஆமா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த முடிவு கிடைச்சிட்டா வர்ற உணர்வை இப்பவே வாழ்ந்து பார்க்கிறது தான்.
ஓகே ஓகே. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, இது ஒரு விதமான உணர்வு பூர்வமான ஒத்திகை, எமோஷனல் ரிஹர்சல் மாதிரி. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரமா மாறுறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தோட உணர்வுகளை உள்வாங்கி ஒத்திக பாக்குற மாதிரி. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதுதான். நீங்க விரும்புற கதாபாத்திரமா மாறணும்னா அந்த கதாபாத்திரத்தோட உணர்வுகளை நீங்க ஏற்கணும். இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்கு. நம்மள அறியாமலேயே நாம விரும்பாத விஷயங்களுக்கு தினமும் ஒத்திக பாக்குறோம். உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி படுக்க போகும்போது ஐயோ சொதப்பிடுவேனோ, எல்லாரும் சிரிப்பாங்களோன்னு கவலைப்பட்டா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தோல்வி அடைஞ்சா என்ன உணர்வு வருமோ அந்த பதட்டத்தையும் அவமானத்தையும் அப்பவே உண்மையா உணர்றீங்க. அப்போ அந்த வளமான நிலத்துல நீங்க தோல்விக்கான விதைய ஆழமா விதைக்கிறீங்க. ஆழ்மனம், ஓ இதுதான் இவருக்கு வேணும் போலன்னு அதை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்பா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா இதுதான் நடைமுறையில நடக்குது. அப்போ இந்த நனவு மனதோட தர்க்கத்தையும் சந்தேகத்தையும் தாண்டி ஆழ்மனதுக்குள்ள இந்த உணர்வுகளை கொண்டு சேர்க்கறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? புத்தகம் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா? நிச்சயமா. கோடாட் 2 முக்கியமான நுழைவாயில்களை, கேட்வேஸ சொல்றார். இந்த 2 நேரங்கள்ல நம்ம நனவு மனதோட கண்காணிப்பு கொஞ்சம் தளர்வா இருக்கும். அப்போ ஆழ்மனதுக்குள்ள போறது சுலபம். அந்த 2 நுழைவாயில்கள் தான் உறக்கம், அதாவது ஸ்லீப், மற்றும் பிரார்த்தனை, பிரயர். முதல்ல உறக்கத்தை பத்தி பாப்போம். உறக்கம் நாம தினமும் செய்யற ஒரு விஷயம். ஆனா அது இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? கொடார்ட்டோட பார்வையில உறக்கம்ங்கிறது வெறும் ஓய்வில்ல. அது ஆழ்மனதுல அறிவுறுத்தல்களை பதிய வைக்கிற ஒரு மாய அறை. ஒரு நாளோட 8 மணி நேரத்தை, அதாவது உங்க வாழ்க்கையில 3ல் 1 பங்கை நீங்க உறக்கத்துல தான் கழிக்கிறீங்க. அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற சில நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அரை தூக்க நிலைய, ட்ராசி ஸ்டேட்ட கொடார்ட் ரொம்ப வலியுறுத்துறார். ஏன்னா அப்போதான் நம்ம தர்க்க மனம் தூங்க ஆரம்பிக்குமா? அதேதான், உங்க தர்க்க மனம் தூங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்துல என்ன செய்யணும்? நான் ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கார் படத்தை பார்க்கணுமா? படத்தை பார்க்கறது இல்ல. அந்த கார் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை உருவாக்கணும். ஸ்டியரிங் வீலை உங்க கையில புடிச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த புது காரோட வாசனையை உணருங்க. உங்க நண்பர்கிட்ட ஏன் புது காரை பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன காட்சியை மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க. முக்கியமா அந்த காட்சியில வர்ற சந்தோஷத்தை, பெருமைய, நிம்மதிய உண்மையா உணரணும். அந்த உணர்வோடையே நீங்க தூங்கிட்டா அந்த 8 மணி நேரமும் உங்க ஆழ்மனம் அந்த உணர்வை ஒரு உண்மையா ஏத்துக்கிட்டு அதை உங்க யதார்த்த உலகத்துல கொண்டு வரதுக்கான வழிகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் காரணங்கள் இல்ல, அவை வெறும் விளைவுகள். உண்மையான காரணம் முந்தின நாள் ராத்திரி நாம என்ன உணர்வோட தூங்க போனோங்கிறதுல இருக்கு. அப்போ நம்மளோட உண்மையான சுதந்திரம் அந்த தூங்க போறதுக்கு முன்னாடி நாம எந்த உணர்வை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி, that's the ultimate freedom. சரி, அடுத்த நுழைவாயல், பிரார்த்தனை. காடாட் சொல்ற பிரார்த்தனை நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி கடவுளுக்கு மன்றாடுறதோ கெஞ்சுறதோ இல்ல. அது முற்றிலும் வேற. அப்போ பிரார்த்தனைனா என்ன? பிரார்த்தனைங்கிறது அந்த அரை தூக்க நிலைய நீங்க முழிச்சிருக்கும் போதே உருவாக்குறது. அது ஒரு விதமான கட்டுப்படுத்தப்பட்ட தியான நிலை. கண்களை மூடி வெளி உலகத்தோட கவனத்தை திருப்பி உங்க உடல் பில்குல் தளர்வா இருக்கிற மாதிரி உணரணும். நான் ரொம்ப தூக்க கலக்கத்துல இருக்கேன், என்னால கை கால அசைக்க முடியலன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா அந்த நிலைக்கு போகலாம். அந்த அமைதியான நிலையில உங்க ஆசை ஏற்கனவே நிறைவேறிட்டதா ஏத்துக்கிட்டு அதுக்கான நன்றி உணர்வை மட்டும் வெளிப்படுத்தணும். இதுல ஏற்றுக்கொள்வது, அசம்ஷன்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு தோணுது. எனக்கு இது வேணும்னு கேக்குறது இல்ல, எனக்கு இது ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நன்றின்னு உணர்றது. இது ரெண்டுக்கும் மனோபாவத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. மிகச் சரியான வார்த்தை. மன்றாடும் போது உங்ககிட்ட அது இல்லைங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க. ஆனா ஏற்கனவே கிடைத்து விட்டதாக ஏத்துக்கும் போது நீங்க ஆழ்மனதுக்கு ஒரு தெளிவான கட்டளையை கொடுக்கறீங்க. முடிவை ஏற்றுக்கொள்வது அந்த முடிவுக்கான வழிகளை தானாக உருவாக்கும். அஸ்யூமிங் தி எண்ட் வில்ஸ் த மீன்ஸ். இதுதான் கோடாட்டோட தத்துவம். வழி எப்படி உருவாகும்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது உங்க வேலை இல்ல. உங்க வேலை இறுதியில கிடைக்கிற உணர்வை இப்போவே பிடித்துக்கொள்வது மட்டும்தான். அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இது எதையோ வெளியிருந்து ஈர்க்கிற விஷயம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஒன்ன மாத்திர விஷயம். நீங்கள் விரும்புவதை ஈர்ப்பதில்லை, நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள்னு புத்தகம் சொல்றது இதத்தானா? அதுதான் இதோட உச்சகட்ட புரிதல். உங்க உலகத்தை மாத்தணும்னா முதல்ல உங்கள பத்தின உங்க கருத்தை நீங்க மாத்தணும். உங்க சுய கருத்து, செல்ஃப் கான்செப்ட் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. நீங்க உங்களை ஒரு தோல்வியாளரா நினைச்சா உங்க ஆழ்மனம் அதை உண்மையாக்க தோல்விகரமான சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும்.
நீங்க உங்களை ஒரு வெற்றிகரமான நபரா, ஆரோக்கியமான நபரா உணர்வுபூர்வமா ஏத்துக்கிட்டா அதுக்கு தகுந்த வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்க வாழ்க்கை ஈர்க்க ஆரம்பிக்கும். உள்ளே எப்படியோ வெளியே அப்படியே. as within so without. ஆனா இது ஒரு பெரிய பொறுப்பு நம்ம மேல வைக்குது இல்லையா? என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தவங்கள குறை சொல்றது, சூழ்நிலைய குறை சொல்றது சுலபம். உண்மைதான். இது ஒரு தீவிரமான கருத்து. கோடாரோட்டோட தத்துவம் கொஞ்சம் தனிநபர் சார்ந்த தத்துவம். அதாவது உங்க உலகத்துல இருக்கிற மத்தவங்க கூட உங்க நனவு நிலையால தள்ளப்பட்ட கதாபாத்திரங்கள் தான்னு அவர் சொல்றார். இதை ஏத்துக்கிறது பலருக்கும் கடினம். ஆனா இத பழியா பார்க்காம ஒரு சக்தியாக்க பார்க்கலாம். என் உலகத்தை உருவாக்குற சக்தி என்கிட்டயே இருக்குன்னா அதை மாத்துற சக்தியும் என்கிட்ட தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். சரி, இந்த புத்தகத்தோட கடைசி மற்றும் ஆழமான கருத்து ஒன்னு இருக்கு. அது கடவுளை பத்தியது. கடவுளை நம்புவதை விட நீங்களே அந்த உருவாக்கும் சக்தியின் ஒரு பகுதி என்று நம்புங்கள்னு சொல்றாரு. இயேசுவால அற்புதங்களை செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் அவர் தன்னை அந்த சக்தியோட ஒன்னா உணர்ந்ததுதானே விளக்குறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக நிலை மாதிரி இருக்கே. ஆமா, இதுதான் இந்த தத்துவத்தோட ஆன்மீக உச்சம். நானும் என் தந்தையும் ஒன்று, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படிங்கிற பைபிள் வாசகத்தை கோடாட் அடிக்கடி மேற்கோள் காட்டுவாரு. இங்க தந்தைங்கிறது அந்த பிரபஞ்ச படைப்பு சக்தியை, அதாவது ஆழ்மனதை குறிக்குது. நீங்க அந்த சக்தியிடமிருந்து வேறானவர் இல்ல, நீங்களே அந்த சக்தி தான். ஆண் உணர்றது தான் உச்சகட்ட நிலை. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி செய்ய மாட்டீங்க, நீங்க ஏற்கனவே அதுவாகவே இருப்பீங்க. அது உங்க இயல்பா மாறிடும். இதுதான் உணர்வை ஏற்றுக்கொள்வதன் இறுதி நிலை. வாவ்! நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம நனவு நிலை தான் யதார்த்தம். அத வடிவமைக்கிற சாவிதான் உணர்வு. அந்த உணர்வ ஆழ்மனதுக்குள்ள கொண்டு சேர்க்கிற நுழைவாயல்கள் தான் உறக்கமும் தியானம் போன்ற பிரார்த்தனையும். கடைசியா ஒன்றை விரும்புற நிலையிலிருந்து அதுவாகவே இருக்கிற நிலைக்கு நம்மளோட மனோபாவத்தை மாத்துறது தான் உண்மையான மாற்றம். அருமையா தொகுத்தீங்க. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். கோடாட் சொல்ற மாதிரி உங்கள் உலகின் ஒவ்வொரு விவரமும் உங்கள் நனவு நிலையின் வெளிப்பாடே அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, உங்க அன்றாட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அது ஒரு டிராஃபிக் ஜாமா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட மாதிரி மனிதர்களை நீங்க சந்திக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உடல்நல பிரச்சனையா இருக்கலாம். அந்த திரும்ப திரும்ப நடக்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற எந்த நிலையான ஆழமான உணர்வையோ நம்பிக்கையோ பிரதிபலிக்க கூடும். இத பத்தி சிந்திச்சு பாருங்க. விடை உங்களுக்குள்ளே இருக்கலாம்.